நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, எத்தன ஆடுகள் இருக்குங்க? நீங்க 5 குரூப் வரீங்கன்னா, மொத்த ஆடுகள் எத்தனைங்க? எல்லாம் ஒரு 250 உறுப்பு சேரும். 250 ஆடுகள் இருக்கும். வெள்ளாடு, செம்பறி ஆடு சேர்ந்து. எல்லாம் ஆ வச்சிருப்பீங்க. வச்சிருக்கணும். ஆடு மேய்க்கிறதுக்கு போறது இது கண்டிப்பா அவசியம். அவசியம். சரி, இது ஏதோ பின்னிட்டு இருந்தீங்களே, இது என்னங்கய்யா இது? இது கயிறு. என்ன கயிறுங்கய்யா இது? இது ஒயரு. வச்சிருங்க. ஒயரு. ஆ. இது ஏதோ ஒன்று கட்டுறதுக்காகும். அப்படியே இந்த வாழை கட்டுறது. அப்படியே இது கிழிச்சு விட்டு அப்படியே சும்மா நிக்கிறதுக்கு அப்படியே பின்னி எடுத்தோம்னா ஏதோ ஒன்று கட்டை பிடிக்கிறதுக்கு. அதாவது இந்த காலத்துல நிறைய பேர் சோம்பேறித்தனமா இருக்காங்க. ஆனா உங்கள மாதிரி இருக்கவங்க ஆடையும் மேய்ச்சிட்டு அந்த ஒரு சின்ன கேப்ல கூட இந்த வேலையும் கூட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது கம்மன் நிக்க முடியாது. ஏதோ ஒன்று வண்டி இட்டுலான்ட்டு அப்படியே அதையும் செஞ்சுட்டு இதையும் பாத்துக்கிறீங்க. பாத்து தெற்கோர் ஆடு வடக்கோர் ஆடு. குருந்தமலை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது காரமடை மிக அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில் அமைந்துள்ள ஒரு இடம் தாங்க. இங்க வந்து ஒரு 5 பேர் இணைந்து செம்பறி ஆடு, வெள்ளாடுகள் வந்து ஒரு மேய்ச்சல் முறையில வளர்த்துட்டு இருக்காங்க. ஐயா கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும். உங்க பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. என்னை வந்து தேக்கம்பட்டி பஞ்சாயத்து கிராமத்துல மொக்கை நகர், பவானி நகர் ரெண்டும் இணைஞ்சிருக்கும் இடத்துல இருந்து ஆடு ஓட்டிட்டு வந்து குருந்தமலை கோயில் அருகில் மேய்ச்சி கொண்டு இருக்கிறோம். உங்க பேருங்க ஐயா? பேரு இங்க வந்து மீசக்காரன் கூப்பிடுவாங்க. மீசக்காரனுங்கிற சின்னத்தம்பி. சின்னத்தம்பி. ஆனா இந்த ஏரியா முழுவதுமே மீசக்காரனா தான் தெரியும். மீசக்காரன் பேர் சொன்னாதான் தெரியும். தெரியும். எத்தனை ஆடுகளா நீங்க ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கீங்க ஐயா? எத்தனை வருடங்களா? 7 வருடமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். 7 வருஷமா இந்த ஆட்டினோட அனுபவம் தெரியும். பிறந்த வீட்லயும் இருக்கிலையும் நான் 17 வயது மட்டும் ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தவன் தான். 5 வருஷத்துக்கு மட்டும் 5ஆம் கிளாஸ் படிச்சேன். படிச்சு முழு பரிச்சை லீவ்ல ஆடு மேய்க்க விட்டாங்க. மீண்டும் ஆடேதான் மேய்ச்சி கொண்டு இருந்தேன். அந்த அனுபவத்துல தான் இன்றைக்கும் என்னால வந்து ஒரு தொழில், ஒரு மம்பி தொழில் செய்ய முடியறதில்லை. அதனால ஒரு 10 உருப்படி வாங்கி விட்டு அதுல இருந்து அப்படியே ரவுண்டா இது பண்ணி இப்ப என்னோட வளர்ப்புக்கு, என்னோட வயிற்றுக்கு ஆதரவா இருக்குது. திருப்தியா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறோம். ஏதோ செலவுக்கு இல்லைங்காம ஒரு 2 குட்டி 6 மாசத்துக்கு ஒருக்கா போடுதான், 2 குட்டி விற்கிறது, செலவு பண்றது, இப்படித்தான் குடும்பம் ஓட்டிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஆடு மேய்க்கிறோங்க. எத்தனை பேர் சேர்ந்து மேய்க்கிறீங்க? தனித்தனியா அவங்க ஆட்டை அவங்க பாதுகாத்துக்க வேண்டியது. காட்டுல வந்து மேய்க்கிறது ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று மேய்ப்போம். சரிங்கய்யா. வீட்டுக்கு மத்தியானமா போகும். போய் தண்ணி கட்டி வச்சுட்டு நாமளும் சாப்பிட்டு மறுபடியும் 4 மணிக்கு மேல திறந்து விட்டு மறுபடியும் 6 மணி மட்டும் மேய்க்கணும். மறுபடியும் சாயந்தரம் தண்ணி 6 மணிக்கு ஓட்டிட்டு வந்து தண்ணி காட்டி இது பண்ணணும். அதே மாதிரி உடம்புக்கு சரியில்லைன்னா நம்ம மனிதனுக்கு எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அதுகளுக்கும் பார்க்கணும். அதுகளும் பார்த்தா தான் வந்து நாம காப்பாற்ற முடியும். வயிற்றால போனா அதுக்கு மாத்திரை ஊற்றணும், மருந்து வாங்கி கொடுக்கணும். காய்ச்சல் அடிச்சதுன்னா அதுக்கு ஊசி போடுறதுக்கு பண்ணணும். அதே மாதிரி சளி பிடிச்சிருந்தாலும் சளிக்கு மருந்து வாங்கியாந்து வச்சிருந்து மருந்து ஊற்றணும். மீண்டும் வயிற்றால போயிட்டு இருந்தால் நாட்டு வைத்தியம், வேப்பங்கொழுந்து, மஞ்சத்தூள் 2, வெங்காயம் 3, பச்சை வெங்காயம் 3 அரைச்சி கெட்டியா உருண்டை பிடிச்சி அது கூட்டி விட்டால் வயிற்றால போறது நிற்கும். நம்ம குழந்தைகளுக்கு பார்க்குற மாதிரியே அதுல பார்த்தா தான் வளர்க்க முடியும். சும்மா வந்து நம்ம ஆடு வச்சுக்கிறேன்ட்டு இருந்தா முடியாது. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு பட்டியை மாத்தி ஆட்டை அடைச்சிட்டு அது நைட்டு இருந்த இடத்த சுத்தம் பண்ணணும். அது சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும்
காலையில மறுபடியும் விட்டுருந்து ஆட்டோ ஓடிட்டு வர பட்டி மறுபடியும் சுத்தம் பண்றோம். ஒரு நாளைக்கு 3 டைம் பட்டி சுத்தம் பண்றோம். 2 மாசத்துக்கு ஒருக்க அதுக்கு மருந்து கொடுத்தாகும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது என்ன ஆடுங்கய்யா? செம்பிளி ஆடு. செம்பரி ஆடு. செம்பிளி. இப்போ நீங்க ஒரு 3 குரூப்பா சேர்ந்துதான் மேய்க்கிறதுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அவங்க எல்லாம் என்ன ஆடு வச்சிருக்காங்க? ஒருத்தர் வெள்ளாட்டுக்காரரு, ஆ. இன்னொருத்தர் செம்பிளி, ஆ. இன்னொருத்தர் மொத்தம் வந்து செம்பிளி ஆட்டுக்காரரு 3 பேர், ம். வெள்ளாட்டுக்காரர் 2 பேர். ம். இந்த குரூப்ல 5 பேர் இங்க ம். மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு செட்டா தான் வருவீங்க ஆ, மேய்ச்சலுக்கு. காலையில எப்படியும் 9:30 10 மணிக்குல வீட்டுல இருந்து எல்லாம் வந்து இப்படி காட்டுல மேய்க்கிறதுக்கு ஆரம்பிக்குவோம். ஆ. 1 மணிக்கு மேல எல்லாருமே அதே மாதிரி ம். வீட்டுக்கு போறதுக்கு ம். ஆரம்பமாயிக்கும். மொத்தம் எத்தனை ஆடுகள் இருக்குங்க? நீங்க 5 குரூப் வரீங்கன்னா மொத்தம் ஆடுகள் எத்தனைங்க? எல்லாம் ஒரு 250 உறுப்பு சேரும். 250 ஆடுகள் இருக்கும். வெள்ளாடு, செம்பரி ஆடு சேர்ந்து. எல்லாம் உங்களுடைய சொந்த ஆடுகள் மட்டும் எவ்வளவுங்க? 44 உருப்படி 44 உருப்படி நம்ம கிட்ட மட்டும் இருக்குது. சோ இருக்கு. அவங்களதெல்லாம் சேர்த்தா ஒரு 250 ஆடுகள் இருக்குது. இருக்குது. இப்போ ஒட்டுக்கா வர்றதுனால என்ன உபயோகங்க? ஒட்டுக்கா வாரதுனாலயும் ஆ. இப்ப மேவு இருக்கிற இடத்துல ம். எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம பேசிட்டு குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே வாருதுங்க. ம். மேவில்லா டைம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போறதுக்கு ஆரம்பிடுவோம். ம். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பச்சை இருக்குன்னா மேவு இருக்குன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிக்குவோம். இந்த ஏரியாவில் கொஞ்சம் பச்சை இருக்குது, போன அப்படியே மேய்க்கலாம் ம். அப்படிங்கிறது மேய்ப்போம். மற்றபடி வந்து ஒரு திருடர்களோ ஒருத்தர் வந்தா பிடிச்சா ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தா கிட்ட வரமாட்டாங்க. ஆளுங்க இருக்குதுன்னு ம். ஒரு ஆளா இருந்தா போன பிடிக்கலாம் ம். அப்படிங்கிறதுல ஆ. வர செய்வாங்க. ஓ. அதனால நீங்க ஒரு குரூப்பா வந்தா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஓ. ஒண்ணுக்கு ஒண்ணு சத்தம் போட்டுக்கலாம், ஆ. புடிச்சுக்கலாம். ஆ. 2 பேர் வண்டியில உட்காந்துட்டு வருவானுங்க. ஆ. வண்டி சாட்டா வண்டி அவன் பாட்டுக்கா வண்டியில ம். உட்காந்துருப்பான். ஒருத்தர் வருவான் லவுக்கு, ஏன்னா ரோட்டோரங்க மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆ. 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 தூக்கி பின்னாடி உட்கார வச்சு போயிருவான். போயிருவாங்க. பேக்ல என்னென்னங்கய்யா வச்சிருப்பீங்க? நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி, ஆ. தாமாகையில ஆ. தண்ணி குடிக்கிறதுக்கு ஆ. வெட்டு கத்தி ஒண்ணு கையில இருக்கும். ஆ. பாதுகாப்பு ஓ, அது பாதுகாப்பு. ஓ. ஓ. கத்தி ஒண்ணு. ஏதோ ஒரு தலைகளை வெட்டி போடுறதோ, ஆடு ஏதாவது கொடியில கிடியில சிக்கிட்டாலும் பிடிச்சி அறுத்து விடுற பிடிக்கிறதுக்கு ஆ. வெட்டு கத்தி ஒண்ணு ஆ. கையில வச்சிருப்பீங்க. அது எடுங்கய்யா ஒரே நிமிஷம் சும்மா. இது வச்சிருப்பீங்க. வச்சிருக்கணும். ஆடு மேய்க்கிறதுக்கு போறது இது கண்டிப்பா அவசியம். அவசியம். சரி, இது ஏதோ பின்னிட்டு இருந்தீங்களே, இது என்னங்கய்யா? இது கயிறு. என்ன கயிறுங்க இது? இது ஒயரு. வச்சிருங்க. ஒயரு. ஆ. இது ஏதோ ஒண்ணு கட்டுறக்காகும். ஆ. அப்படியே இந்த வாழை கட்டுறது. ஆ. அப்படியே இது கிழிச்சு விட்டு ஆ. அப்படியே சும்மா நிக்கிறதுக்கு அப்படியே பின்னி எடுத்தோம்னா ஏதோ ஒன்று கட்ட பிடிக்கிறதுக்கு. அதாவது இந்த காலத்துல நிறைய பேர் சோம்பேறித்தனமா இருக்காங்க. ஆனா உங்கள மாதிரி இருக்கவங்க ஆடையும் மேய்ச்சிட்டு அந்த ஒரு சின்ன கேப்ல கூட இந்த வேலையும் கூட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது கம்மன் நிக்க முடியாது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கலான்ட்டு அப்படியே அதையும் செஞ்சுட்டு இதையும் பாத்துக்கிறீங்க. பாத்து. ஓகே. இப்ப குச்சி வந்து ஷார்ப்பா நல்லா செதுக்கி இருக்கிறீங்களே, இது ஆட்டை ஓட்டுறதுக்காகவே இல்லைங்க? ஆட்டுமே நம்ம இதுல அடிக்க ஆட்டெல்லாம் அடிச்சா ஆடு போயிடும். அதனால சும்மா சும்மா நம்ம கையில குச்சி இருக்குது, அடுத்தவங்க பார்த்தாலும் தடி வச்சுக்குது ஆளு அப்படிங்க கூடியதுல இருக்கும். சும்மா ஒரு சின்ன விளாறு கூட வச்சுட்டு சுத்தலாம், மேய்க்கலாம். ஒரு குச்சியே வேணுங்கிறது இல்ல. இது நம்மளோட பாதுகாப்புக்கு கையில இருக்கு, அவசியம் வச்சுக்கிறீங்க. வச்சுக்கோங்க. ஐயா, இப்போ நீங்க வருடத்துக்கு இதுல எவ்வளவு வருமானம் நீங்க எடுக்க முடியுங்க ஐயா? அது சொல்லவே முடியாதுங்க ஐயா. அதாவது வந்து போடுறதுல வந்து எல்லா குட்டியுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சரிங்க. சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டதுன்னா ஒரு 4 ரூபாய் போட்டுன்னா ஒரு 2 குட்டி பொழைக்கும், ஒரு குட்டி போகும் இருக்கும். நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு அது செயல்படாது. நம்ம குடும்பத்தை நம்ம தாராளமா செலவு பண்ணிட்டு யாரையும் போய் கடன் கேட்காம ஏதோ அவசரத்துக்கு ஒரு குட்டியை பிடிச்சி வித்துட்டு சாப்பிட்டு திருப்தியா இருக்கலாம். பாதுகாப்பா வச்சிருந்தா நம்ம இதுல 10 ரூபாய் இல்லைங்காம செலவு பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்தவங்கள போய் கேட்க வேண்டியது இல்லை. ஒரு அடிமையா இங்கே போய் வேலையும் செய்ய வேண்டியதில்லை. மக்களுக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் ஆடு மேய்ச்சி நம்ம பொழைச்சுக்கலாம். சரிங்கய்யா, சூப்பர். இப்ப அப்படித்தான் இருந்துட்டு இருக்கிறேன். சிறப்பு. அதே மாதிரி பேரம் பேத்தி இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது வந்தாலும் அவங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சுட்டு
அப்படியே ம். காலத்தை ஓட்டிட்டு இருக்கு. ஓகே. உங்கள பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஒரு சிரிச்ச முகமா இது இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஆடு மேய்க்கும் தொழில வந்து கைவிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இட வசதி இல்ல, மேய்ச்சலுக்கு இடம் இல்ல அப்டின்ட்டு. ஆமா. ஆ. இப்ப என்னையவே நீ எப்படி ஜமாளிக்க போற, ஆ. என்ன பண்ணுவ, ஆ. இந்த ஒரு பேசையாயிருச்சு, இத்தனை ம். ரூபாய் ஏன் வச்சுட்டு சீரழிறேன்னு சொன்னாங்க. ம். வேப்பந்தலையில முறிச்சு கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டேன். ம். தவிடு புண்ணாக்க வாங்கி வச்சு டம் கட்டிடலாம். ம். விட்டோம்னா மறுபடியும் மீண்டும் ஆடு சேர்த்த முடியாது. ம். ம். நம்ம வயித்துக்கு ஒண்ணும் பார்க்க முடியாது. ம். அப்படின்ட்டு இந்த தொழில பண்ணி விடாம இருக்கீங்க. இருக்கிறேன். ஐயாவுடைய வயசுங்க? 72 ஆகுது. 72. ஆனா நல்லா திடகாத்திரமா இருக்கீங்களே ஐயா. நல்லா 72 முடி. ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா, நாங்கள் ஆ. ஆதி காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு அப்பா. சரிங்கய்யா. இப்ப சாப்பிடுறதெல்லாம் உணவே இல்லைங்கிறீங்க. இல்ல. குடுங்க. நானே வச்சுக்கிறேன். உணவே கிடையாது. ஆ. இப்ப ஆ. விதையில இருந்தே மருந்த போட்டு ஆ. உண்டு வண்டி, ம். அதே மார வேகிறது ம். ஆவி வெளிய போகாம, ம். குக்கர் ம். கேஸ் ம். விறகுல எரிச்சு மண் சட்டியில சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா அது வேற டேஸ்ட். ம். குக்கர்ல செஞ்சு சாப்பிடுறது டேஸ்ட் கிடையாது. கிடையாது. ஆ. ஆ. கிடையாது. ஆ. நாங்கெல்லாம் ம். சிறு வயதிலிருந்தே ராய்க்களி, ம். கம்பு, சோளம் இதுக சாப்பிட்டு ஆளானாங்க. ம். அதனோட தைரியத்துல தான் இன்னைக்கு இருக்கீங்க. ஐயா நான் உங்கள பார்க்கும்போது எவ்வளவு வயசு நான் நினைச்சேன்னு சொல்லட்டுங்களா? ம். ஒரு 55 டூ 60க்குள்ள இருக்கும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா 72ங்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த வயசுலயே 54. டேட் ஆஃப் பர்த்தே சொல்றீங்க. எந்த வருஷம் பொறந்தேன்ட்டு. 2/9/54. ஆ. சரிங்கய்யா. அதாவது ஆடு அங்க போயிருச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, ஓகே. ஏன்னா இந்த ரோட்டுக்கு மட்டும் வராம இருந்தா போதுங்க. அதுதாங்க. அதே மாதிரி எனக்கும் தெரியுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்து ஆடுக ஆ. உள்ள போய் பூந்துருச்சுன்னா இந்த குட்டிகளை பிரிச்சு சீக்கிரம் எடுக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. அதனால நீங்க தனித்தனியா நீங்க தனித்தனியா நின்று பாதுகாத்துக்கிறது. ஓகே, ஓகே. இல்லைன்னா பட்டி எந்த அளவுக்கு நீங்க செட்டு போட்டிருக்கீங்க? பட்டி ஒரு ஒரு மழை வந்தா நனையாம இருக்கிறதுக்கு ஒரு தகர செட் போட்டு சரிங்க. விட்டுருக்குது. பாய்க்கு ஒண்ணு ம். மழை காகிதம் ம். போட்டு ம். பகல்ல ஏதாவது மழைகளை வந்தா ம். நிக்கிற மாற. ம். ஏன்னா ஒரே இடத்துல இருந்ததுன்னா ம். 3 நேரம் ஒரே இடத்துல அடைச்சிருந்தா ம். பூரா சிரமம் தான். சிரமம். ஆ. சேராகி இதாகி இருக்கும். அதனால 2 பக்கம் மாத்தி அடைச்சுக்கிறீங்க. சரிங்க. உங்களோட ஒரு பிஸி ஷெட்யூல் ஆடு மேய்க்கிற நேரத்துல எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆடு மேய்க்கிறத பற்றியும் உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஓகே. ஐயா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசும்போது தம்பி நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க தொந்தரவு பண்ணாதீங்க பிஸியா இருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட பேசும்போது இன்னும் பேசுறதுக்கு ஐயா எனர்ஜியா தான் இருக்காரு. எங்களுக்கு கால நேரம் இன்மை காரணமாக இந்த வீடியோ காணொலியை இதோட முடிக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கும் தொழிலை பற்றியும் மற்ற விவசாயம் சார்ந்த தொழிலை பற்றியும் நம்ம சேனல் வழியா நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாருன் டிவியும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.